அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 11 வயது சிறுவன் பலி என்று வரும் செய்தி குறித்து இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்தியதன் மூலம் 11 வயது சிறுவன் உயிரிழந்ததாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு மாதத்தில் சுகாதாரமற்ற குடிநீரால் 10 பேர் பலியானதாக செய்திகள் வந்துள்ள நிலையில் தலைநகர் சென்னையிலும் தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் குடிநீர் விநியோகம் சுகாதாரமற்று இருப்பதாகவும் தொடர்ந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் சென்னை மெட்ரோ குடிநீர் வாரியத்திற்கும் எனது கடுமையான கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மக்கள் வாழ்வியலுக்கு மிக அடிப்படை தேவை குடிநீர் என்றும், சுகாதாரமான முறையில் வழங்கப்படுவதை கூட ஒரு அரசால் மாநகராட்சியால் நிர்வகிக்க முடியாத, உறுதி செய்ய முடியாத நிலை என்பது நிர்வாக சீர்கேடு எனவும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக சென்னையில் குடிநீர் சுகாதாரமான முறையில் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திமுக அரசையும் அதன் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தையும் வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த பதிவில் வெளியிட்டிருக்கின்றார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.